ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி 3 கேட்டகரியில் இருந்துமே போஸ்ட் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, குக்கு, டிரைவர், அப்புறம் செக்யூரிட்டி ஆஃபீஸர், செக்யூரிட்டி கார்டு, இந்த மாதிரி நிறைய போஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 10th முடித்தவங்கலேருந்து 12th டிகிரி, பிஜி முடித்தவங்கன்னு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு லெவலுக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதுவே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, விமன் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸோ கிடையாது. இன்னும் இந்த நோட்டிஃபிகேஷனில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு 3 கேட்டகரியில் இருந்துமே போஸ்ட் வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர்னு 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. குரூப் பிலையும் 3 போஸ்ட் இருக்குது. குரூப் சியில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், குக்கு, டிரைவர், செக்யூரிட்டி கார்டு, மொத்தமாக ஒரு 10 வேக்கன்சி, 10 போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ போஸ்ட்டுக்கு வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு 50 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் 45 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. குரூப் பிக்கு வந்துட்டு 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சிக்கு வந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ பிரிச்சிருக்காங்க, எவ்வளோ ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இதுக்கான பே மேட்ரிக்ஸ் லெவல் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த போஸ்ட்டில் எதுக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் கண்டிப்பாக. அதை வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 12 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ அவங்க கேட்டிருக்க எல்லா குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறப்ப அதை செக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, விமன் கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஃப்ரீயாகவே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ. ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஏ போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அது போக எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் கேட்டிருப்பாங்க. இதுவே குரூப் பிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் ஹியூமனிட்டிஸ், இது வந்து காமர்ஸோடு சேர்த்து முடிச்சிருக்கணும். ஸோ அந்த டிகிரி முடித்தவங்க வந்து ஜூனியர் சூப்பரிண்டெண்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் வேரி ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து கிராஜுவேட் முடித்தவங்க தான் வந்துட்டு குரூப் பி போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு அப்ளை பண்ணணும். குரூப் சியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, குக்கு, டிரைவர், செக்யூரிட்டி கார்டு, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிரைவருக்கு வந்துட்டு +2 முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஹெவி லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருப்பாங்க. இதே செக்யூரிட்டி கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்ப்பாங்க. அது போக உங்களுக்கு வந்து என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரிஃபரன்ஸும் இருக்குது. இதுவே குக்குக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன், சேலரி எல்லாமே வேரி ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க், அப்ளை லிங்க்கு நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.